சுத்தமாக வச்சுருக்குறோம். இந்த மீனில் தான் வந்து நம்ம சங்கரா மீன் குழம்பு செய்ய போகிறோம். பாரம்பரிய கிராம சங்கரா மீன் குழம்பு செய்ய போகிறோம். அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சிட்டோம். நம்ம ஒரு கிலோ மீன் வாங்கினோம். மீன் வாங்கி நல்லா கட் பண்ணி நல்லா 1 கிலோ மீன் வாங்கி சுத்தமாக கட் பண்ணி கழுவி சுத்தமாக வச்சுருக்குறோம். அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சிட்டோம். ஒரு 200 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 150லேருந்து 200 கிராம் எண்ணெய் சேர்த்துங்க. ஒரு 5 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதேமாதிரி ஒரு 5 தக்காளி பழுத்த பழம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு தக்காளி சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அதேமாதிரி ஒரு 5 பழம், ஒரு 1/4 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம வந்து ஆயில் சேர்த்த உடனே வந்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்தோம். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குறோம். ஒரு 150 கிராம் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 5 வெங்காயம், ஒரு 5 தக்காளி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இது வரைக்கும் இப்போதைக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். சங்கரா மீன் குழம்பு செஞ்சுக்கிறோம். பாருங்கள், 1 கிலோ சங்கரா மீன் வாங்கினோம். வாங்கி சுத்தமாக கட் பண்ணி அந்த செதில் இந்த புறாஞ்சலெல்லாம் சுத்தமாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறோம். இந்த கழுவின சங்கரா மீன் தான் நம்ம சேர்க்கணும். நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தோம். அந்த புளியை ஊற வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு திக்னஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து திட்டமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா இதை மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கு பச்சை வாசனை போயிட்டு பிறகு தான் கடைசியாக நம்ம வந்து மீன் சேர்க்க போகிறோம். மீன் சேர்த்து கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்க போகிறோம். அதில் பச்சை வாசனை நம்மளுக்கு போகணும். குழம்பு திக்னஸ்க்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துங்க. நீங்கள் பாருங்கள், சூப்பராக நம்ம கழுவி வச்சுருக்கிறோம். சங்கரா மீன் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து ரோஸ் கலரில், ஒயிட் அண்ட் ரோஸ் கலரில் இருக்கும். சூப்பராக நம்ம கழுவி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி தான் சேர்க்க போகிறோம். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. சங்கரா மீன் விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் வாங்கி சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். குழம்பு செஞ்சாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிட்டு பிறகு மிளகாத்தூள், புளி மற்ற எல்லாம் பச்சை வாசனை போயிட்டு பிறகு சங்கரா மீன் ஒவ்வொன்றா குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம சங்கரா மீனை குழம்புல சேர்த்துட்டு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அது மீன் வந்துடும், அந்த சூட்லேயே வந்துடும். அதோடு இறக்கி மூடி போட்டு வச்சிடலாம். சூட்டில் சாப்பிட்டா அந்த மீனில் இருக்கிற எசன்ஸ் குழம்புல இறங்காது, நல்லா இருக்காது. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா அந்த குழம்புல வந்து அந்த மீன் குழம்பு வாசனை நல்லா வரும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னும் மறுநாள் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். எப்பவுமே மீன் குழம்பு செஞ்சால் ஒரு 5 மணி நேரம் மூடி போட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நம்ம எல்லா மீனும் குழம்புல சேர்த்துட்டோம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொடுத்து நம்ம இறக்கலாம். சூப்பராக பாருங்கள், சங்கரா மீன் குழம்பு வந்து மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மீன் வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கலாம். இறக்கிட்டு ஒரு 5 ஹவர் கழிச்சு சாப்பிட்லாம்.
நீங்களும் 1 கிலோ மீன் வாங்கினீங்கன்னா நம்ம எப்படி செஞ்சோமோ அந்த மசாலா அளவு ஃபாலோ பண்ணி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.